வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு தக்காளி சாதமும் அது கூடவே சைட் டிஷ்ஷாக ஒரு காலிஃப்ளவர் வறுவலும் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தொக்கு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். வறுவலும் அப்படி தான், காலிஃப்ளவர் நல்லா பொரிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயத்தில் போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ போல் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக 1/4 கப்பை விட கம்மியாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு லைட்டாக க்ரன்ச்சி கொடுக்கறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் அதிகம் சேர்க்காதீங்க. ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம திரும்ப வெங்காயத்தில் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்ப்போம். அதனால் நீங்கள் காலிஃப்ளவருக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் கலர் கொடுக்கறதுக்காக மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு முறை ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இதில் மாவு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணியை அட்ட டைமில் அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். ட்ரையாக நல்லா கிளறி விட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் தண்ணியை கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பொரிக்காமல் ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த ஊறி இருக்க டைமில் நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இது எடுத்து சைடில் இருக்கட்டும். சாதம் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் 1-2 உடைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸில் இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பு அப்படியே சேர்க்காமல் 1-2 உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிவப்பு மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நம்ம ஆல்ரெடி தக்காளி தொக்கு செய்யும்போது அதில் காரம்லாம் சேர்த்துட்டோம். நம்ம சேனலில் நம்ம சீக்கிரமாகவே இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் வீக்கெண்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வீக் டேஸில் கண்டிப்பாக சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி தொக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அது உங்களோட ஆப்ஷனை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை சீக்கிரமாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுக்கும்பொழுது அது ஊறி வரும்போது டேஸ்ட்டு நம்ம கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா சூடேறி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாதம் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கடலை வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஃபைனலாக கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இந்த சூட்லேயே கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரும் அது ஊறி வந்திருக்கும். நம்ம அதை பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ டு மீடியமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் பொரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக நம்ம எப்பயுமே காலிஃப்ளவரை இந்த மாதிரி தனியாக வறுத்து தான் சாப்பிட்ருப்போம் எண்ணெயில் பொரித்து. கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து தாளித்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை இஞ்சி பூண்டுலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கலை அப்படின்னா மட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலா எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் சேர்க்காமலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப காரம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதால உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது தண்ணியெலாம் போட்டு நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெயிலே அது நல்லா ராஸ்மெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம அடுப்பு நல்லா லோவில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பராக வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட்டாகி வரணும். ஃபைனலாக இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் சாஸ் எதுவும் சேர்க்காமலே அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியாகவும் இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நமக்கு காலியாகவும் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.